ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான அவகேடோ ஃப்ரூட்டில் ஸ்மூதி எப்படி செய்கிறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஸ்மூதி அப்படின்னு தான் சொல்லணும். ஹெல்த் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த பழம் பார்த்திங்கன்னா நல்லா கனிந்த பழம் தான் எடுத்திருக்கேன். கனிந்த பழம் இந்த மாதிரி பிளாக்காக தான் இருக்குங்க. வெளியில் பார்க்குறக்கு காய் மாதிரி இருக்கிறது எடுக்கக்கூடாது, அது வெளியில் க்ரீனாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கனிந்த பழத்தில் வந்து ஸ்மூதி செய்யும் போது சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஒரே ஒரு பழத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 டம்ளர் அளவுக்குமே நமக்கு கிடச்சிது ஸ்மூதி. அந்த அளவுக்கு இது நிறைய திக்னஸாக கிடைக்குங்க. இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக இப்படி எடுத்தோம்னா அழகாக அந்த தொல்லிலிருந்து அழகாக கழண்டு வந்துடும். ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், அப்புறம் மற்ற ஸ்மூதிஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருந்தேன். அதில் போட்டிருந்த மாதிரியே நட்ஸ் தான் நான் வந்து இதுலேயும் ஆட் பண்ண போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த அவகேடோவில் வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குங்க. ஹார்ட்டுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது. சுகரையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும். கொலஸ்ட்ரால் லெவலையும் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இப்போ வந்து ஒரு பனானா வந்து நான் கட் பண்ணி அதில் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நமக்கு தேவையான நட்ஸ், நம்ம என்னென்ன நட்ஸ் நம்ம விரும்புகிறோமோ அந்த நட்ஸ் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் க்ரீம்ஸ் வந்து நிறைய வகையான க்ரீம்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த அவகேடோ ஃப்ரூட் யூஸ் பண்ணி தான் வந்து ஃபேஸ் க்ரீம்ஸ் எல்லாமே நமக்கு வந்து செய்கிறாங்க. அதில் நீங்கள் எல்லாமே இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பாங்க, தெரியும். அதாவது அழகை வந்து அள்ளி தரும்னு நம்ம சொல்லலாம். அந்த லெவலுக்கு வந்து எல்லா க்ரீம் ஐட்டம்ஸ்லேயுமே இது வந்து கண்டிப்பாக ஆட் ஆகிருக்குங்க அவகேடோ. அந்த அளவுக்கு ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அந்த அவகேடோ ஃப்ரூட்டு டெய்லி நம்ம ஒன்று சாப்பிட்டா. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்போ சூப்பராக பேஸ்ட் வந்து நல்லா எவ்வளோ திக்காக தின்னான ஒரு பேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து நான் வந்து லைட்டாக வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே ஆட் பண்ணியிருக்கோம். நாங்கள் ரொம்ப இவ்வளோ கெட்டியான ஸ்மூதி வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. அப்புறம் பாலும் கொஞ்சம் வாட்டரும் நல்லா நிறையவே ஆட் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு பழத்துக்கு பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். அப்புறம் இந்த பழம் பார்த்திங்கன்னா எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இந்த பழத்தோடைய தமிழ் பெயர் பார்த்திங்கன்னா வெண்ணெய் பழம் அப்படிங்கிற மாதிரி பேரும் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆனை கொய்யா அப்படிங்கிற ஒரு தமிழ் பெயரும் இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது வெயிட் வந்து ரொம்ப லாஸாக இருக்காங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து டெய்லி ஒரு அவகேடோ ஃப்ரூட் கொடுக்கும்போது நல்ல வெயிட் கெயின் ஆகுங்க. குழந்தைங்க நல்லா வெயிட் கூடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டும் கூட, அதாவது அந்த அவகேடோ. இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு சூப்பரான அவகேடோ ஸ்மூதி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான அவகேடோ ஸ்மூதி வந்து சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலாக இருந்துச்சு. கிட்ஸுக்கெல்லாம் டெய்லி நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.